வேதத்திலே தேவனுடைய நாமத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நாமத்திலே செயல்படுகிறவர். அதே போல பிசாசு கூட நாமத்தை கண்டுதான் பயப்படுவான், நாமத்தை கண்டுதான் அஞ்சுவான். நாமம் இல்லாமல் ஒன்றியம் செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய நாமம் தான் இருக்கிறதிலே மிக முக்கியமானது. இன்றைக்கு எத்தனையோ நாமங்களை வைத்து குழம்பி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்க, ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18வது வசனம். இந்த இடத்துல மெல்கிசேதேக் அவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுடைய. இப்போ இந்த உன்னதமான தேவனுடைய, தேவன் தான் நாமம். உன்னதமான அப்படின்றத இவங்க எப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, ஏல் எலியோன். இப்போ ஈப்ரு பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்த உன்னதமானன்றதுக்கு ஏல் எலியோன் இருக்கும். இந்த ஏல் எலியோன் தேவனுடைய நாமம் அல்ல, தேவன் ஏலோகிம். ஏலோகிம் தான் தேவனுடைய நாமம். ஏல் எலியோன் என்று சொன்னால் அவர் உன்னதங்களிலே வாசம் செய்கிறவர். 19வது வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த இடத்துல உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்னா அவர் உயர்ந்த இடத்துல இருக்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். ஏன்னா அந்த காலகட்டங்களிலே மெல்கிசேதேக் அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த காலகட்டங்களிலே அதே அதிகாரத்தில் 9 ராஜாக்களை பார்க்கிறோம். அந்த 9 ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், தோப்பு விக்கிரகங்கள். அவர்கள் எல்லாம் இந்த பூமிக்குரியவைகளை வணங்குகிறவர்கள், இந்த பூமியில இருக்கிறவைகளை பார்க்கிறவர்கள். அதனால தான் இங்க மெல்கிசேதேக் ஏன்னா ஆபிரகாமும் அப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து தான் வெளியே வந்திருக்கிறான். அப்போ ஆபிரகாமும் அவனுடைய தகப்பனும் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் இருந்து வந்தவர்கள். அதனால தான் இந்த இடத்துல மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு தெளிவாய் சொல்லும் போது சொல்லி கொடுக்கிறார், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். 20வது வசனம். அப்போ இந்த இடத்துல உன்னதம், உன்னதமான ஏல் எலியோன், ஏல் எலியோன். இப்ப சங்கீதம் 91ல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் அந்த இடத்துல எலியோன் தான் வரும். அதே போல நீங்க சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனத்துல படிச்சீங்கன்னா எலியோன் வரும். இப்ப எலியோன் என்று சொன்னால் உன்னதத்தில், உயர்ந்த இடத்துல, யாரும் சேரக்கூடாத இடத்துல, ஒரு உயரமான இடத்துல, மேன்மையான இடத்துல, மேலான இடத்துல இருக்கிறவர் அவர் தேவன், அவர் ஏலோகிம். ஏன்னா வேத புஸ்தகத்துல 2 நாமம் தான் ஈப்ரு பைபிள்ல, ஏலோகிம், அடனை. அடனை, ஏலோகிம் 2 நாமம் தான். இப்போ இந்த இடத்துல ஏலோகிம் என்று சொல்லும்போது அவர் தேவன், தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் இருக்கிற இடம் உன்னதமான இடம். அதைத்தான் ஆபிரகாம் கூட சொல்லும் போது 23வது வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் கரங்களை உயர்த்துகிறேன். இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் உயர்த்துகிறது, ஆபிரகாம் பார்க்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின. அவர் எங்க இருக்கிறார் சொல்ற ஆபிரகாம் இப்போ அந்த ராஜாக்களுக்கு. ஏன்னா அவங்க கீழே இருக்கிறத வணங்குகிறவர்கள். அவர்கள் அந்த சோதம் ராஜாக்கள் எல்லாம் கீழே இருக்கிற தெய்வங்களை வணங்குகிறவர்கள், இவன் தேவனை வணங்குகிறவன். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர்தான். எவ்வளவு பெரிய ஒரு காஸ்பலை எவ்வளவு ஈஸியா ஆபிரகாம் அவங்க கிட்ட சொல்றாரு பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர். ஆனா அவர் எங்க இருக்கிறார்னா உன்னதத்தில் இருக்கிறார், மேல இருக்கிறார். இவர்கள் வணங்குகிறதெல்லாம் கீழே இருக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல ஏல் எலியோன், ஏல் எலியோன் என்று சொல்லி எலியோன், எலியோன் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அந்த உன்னதம், உயர்ந்த இடம், இதெல்லாம் வரும்போது சங்கீதம் 91:1 ஏசாயா 57:2 நீங்க பாத்தீங்கன்னா எலியோன் தான் வரும். இந்த இடத்துல மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லும் போது உன்னதத்தில் ஏல் எலியோன்னா ஒரு மரியாதையான உயர்ந்த ஒரு ஸ்தலத்துல இருக்கிறவர். அதுதான். இதை வச்சு நம்ம என்னன்னா ஏல் எலியோன் ஒரு நாமம், அது மிக மிக தவறு.
சொல்லலாம், ஏல் எலியோன்னு சொல்லலாம், ஒரு தவறும் இல்லை. ஆனா அது நாமம் அல்ல. ஏலோகிம், அதுதான் நாமம். ஏலோகிம் அதனாய் அவருடைய நாமம். இந்த வேத புஸ்தகத்தில் தேவனுக்கு நாமமே தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர். வேற நாமமே கிடையாது. இதுதான். அப்படியானால் நாம் தெளிவாய் தெரிந்து கொண்டு சரியாய் புரிந்து கொண்டால் கர்த்தருடைய நாமத்தை நாம் எளிதில் உச்சரிக்கலாம். ஏன்னா அவருடைய தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய செயல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இருக்கிற இடம் உன்னதம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.